தமிழக ஆளுநர் திரு RN ரவி பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் திடீர் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். ஆளுநர் துணைவேந்தர்களுடனான இந்த ஆலோசனையினுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த யாருக்கெல்லாம் இது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழகங்களின் வேந்தருமான திரு RN ரவி இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் மாளிகையில் தமிழக அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இதில் தற்போது 13 பல்கலைக்கழகங்கள் தமிழக அரசு சார்பில் இயங்கி வருகின்றன. இவற்றில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாத நிலையில் நிர்வாக குழுவினர் தான் பல்கலைக்கழகத்தை நடத்தி வருகின்றனர். 3 தினங்களுக்கு முன்பாக உயர்கல்வி அமைச்சர் திரு பொன்முடி துணைவேந்தர்களோடு ஆலோசனை நடத்திய நிலையில் தற்போது உடனடியாக தமிழக ஆளுநரும் துணைவேந்தர் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இதற்காக தற்போது அனைத்து துணைவேந்தர்களும் ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வரை இந்த கூட்டமானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உயர்கல்வி துறையில் தரம் குறைவாக இருக்கிறது என்பது தமிழக ஆளுநரின் தொடர் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. எனவே இந்த தரத்தை உயர்த்துவது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் துணைவேந்தர்கள் அண்மையில் ஒரு மாதத்திற்கு முன்பாக 2 மாதங்களுக்கு முன்பாக ஊட்டியில் துணைவேந்தர்கள் கூட்டத்தை ஆளுநர் நடத்தியிருந்தார். அதில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் துணைவேந்தர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. அதன் மீது துணைவேந்தர்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் இன்று நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் ஆளுநர் ஆய்வு மேற்கொள்வார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள பணியிடங்கள் எத்தனை, அவற்றை நிரப்புவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்தும் ஆளுநர் கேட்டறிவார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக தனியார் பொறியியல் கல்லூரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு அங்கீகாரம் பெறுவதற்காக பேராசிரியர்களை சேர்த்து ஈடுபட்ட விவகாரம் அண்மையில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. துணைவேந்தரிடம் விரிவாக ஆளுநர் விளக்கம் கேட்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த துணைவேந்தர்கள் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. நன்றி சங்கரன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.